ஆ, நீங்க எங்க இங்க? அண்ணி, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. உடம்புக்கு முடியாத சமயத்துல நீங்க எதுக்காக இப்படி ரிஸ்க் எடுக்கணும்? ஆ, அர்ஜென்ட்னு சொல்லி அதான் அனுப்பி வச்சாங்க. ஆ, ஏற்கனவே நீங்க கௌரி கூட இங்க வந்தப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல, அதனாலதான் கேட்டேன். மத்தபடி நீங்க இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. கொஞ்சம் உள்ள வாங்க. சார் சொல்லுங்க சார். இங்க ஷெல்ஃப்ல இருந்த அம்மா போட்டோ. இதுவா? ஆ, இந்த போட்டோ தான். இது எப்படி இங்க வந்தது? க்ளீன் பண்ணும்போது ஏதோ மாத்தி வச்சிருப்பாங்க சார். என்ன சார், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? இப்ப இந்த போட்டோ இங்க இடம் மாறி இருக்கு. இனி என்னென்ன மாறும்னு எனக்கே தெரியாது. சார் இல்ல சார், இனிமே பொறுப்பா பாத்துக்கிறேன் சார். அனி, உங்க கையால நீங்களே அந்த போட்டோ வாங்க வச்சிருங்க. சார் நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம கௌரி மில்ஸ்ல இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஷூரிட்டி கொடுக்கணும்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படும்? ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார். அதுல ஆத்தரைஸ்டு பர்சன் சைனோட அவங்க எந்த பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்காங்களோ அந்த பேங்க்ல சப்மிட் பண்ணிட்டா போதும். ஓகே, சூப்பர். அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த ஷூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட் ரெடி பண்ணிடுங்க. கௌரி வராங்க, அவங்க கிட்ட நீங்க சைன் வாங்கிடுங்க. ஓகே தானே? ஓகே சார். என்ன பாக்குறீங்க? போய் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். ஷூரிட்டி யாருக்கு? குடும்பமே கிளம்பி வந்திருக்கீங்க போல. நாங்க வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு இங்க வந்தது பிரஷர் ஆகுமே, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? இதனுங்க புருஷனும் பொண்டாட்டியும் பேசி வச்ச மாதிரி ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேக்குறீங்க. எதுவும் தப்பா கேட்கலையேங்க. சச்சா, தப்பா நானும் எதுவும் கேட்கலையேங்க. அது சரி, எப்படிங்க வீட்ல இருந்து சொல்லாம கொல்லாம போற அளவுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? என்ன விடவும் அத்தை உங்க மேலதானே உயிரா இருக்காங்க. ஒரேடியாவா போயிட்டேன் இல்லையே, இதோ இப்ப நினைச்சாலும் கிளம்பிடுவேன். என்ன, நான் வந்தா உங்களுக்கு தான் கொஞ்சம் சுதந்திரம் பறிப்போன மாதிரி ஆயிடும் இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல கேக்கலீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற ஆளாச்சே, இப்படி படக்குன்னு ஒதுங்கி போய் உட்காந்துட்டீங்களே, அதான். ஒதுங்கி போய் உட்கார்லங்க, ஒவ்வொரு நொடியும் கணக்குல வச்சுட்டு தான் இருக்கேன். சரி சரி, வந்த இடத்துல நீங்க வந்த விஷயத்த கேட்காம நான் வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு நேரா இங்க வந்துட்டீங்களா? இல்லையே, ஏன்? இல்ல, மில்ல பக்கம் சம்பந்தமே இல்லாம கிரிஜாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். நீங்க சொன்னதும் சரிதாங்க. வந்த விஷயத்தை பத்தி பேசாம வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூரிட்டி யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, கிரிஜாவுக்கு தான்.
ஆக்சுவலா கிரிஜா கார்மெண்ட் ஃபேக்டரி ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ராசஸ்க்கு தான் இந்த ஷூரிட்டி. ஓஹோ, கார்மெண்ட் ஃபேக்டரி ஓபன் பண்ற அளவுக்கு வசதி வந்துருச்சா? என்னங்க நீங்க வசதி வர்றதுக்கே ஏதாவது உருப்படியா வேலை செஞ்சா தானே வரும். உழைச்சா தானே எல்லாமே நடக்கும். சார் சார் இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆஃபீஸில் கூட வச்சிட்டேன் சார். மேடமும் நீங்களும் சைன் பண்ணா போதும். சூப்பர் சூப்பர். வேணா கொடுங்க. கௌரி, சைன் பண்ணுங்க. நானே பண்றேன். ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை பத்தி அத்தை கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னங்க கரெக்டா கேக்குறாங்களா? அம்மா கிட்ட சொல்லிக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க. அப்படி பொறுப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. காலையில அத்தை போன் பண்ணி பேசினதே நீங்க மில்லுக்கு போகலையான்னு கேக்கதான். நீங்க வரது சம்மதமா உறுதியான தகவல் எதுவும் இல்ல. அதான் மில்லுக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. இப்ப என்னன்னா திடீர்னு வந்து ஷூரிட்டி அது இதுன்னு பேசுறீங்களா? எனக்கு குழப்பம் வரதானே செய்யும். ஒரு தடவை அத்தை கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தானே நல்லது. ஏங்க அவங்க கேக்குறதும் ஒரு வகையில நியாயம்தான். அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க. வாங்கின அடியோட வலி இன்னும் கண்ணத்திலே தங்கிருச்சோ? தடங்கல் பண்ண ட்ரை பண்றியா? இருடி. பேசுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கும்னா நாம அப்புறம் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஐயோ, என்னங்க நீங்களும் கௌரி மாதிரியே பேசுறீங்க. நான் ஒரு காரியம் பண்றேன்னா அது நியாயமானதா தான் இருக்கும்னு எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுங்க. இத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இவங்க ஒரு நாள் முதல்வர்ல அப்படிதான் பேசுவாங்க. அத்தை கிட்ட கேட்டிருக்கலான்னு தான் சொன்னேன். மத்தபடி நீங்க எடுக்கிற முடிவுதான். வேற யாருக்கோவா பண்றீங்க? கௌரி குடும்பத்துக்கு தானே பண்றீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இந்தாங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன் சார். சரி, கிளம்பலாம். டென்ஷன் ஆக வேண்டாம். ஃப்ரீயா இருங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. போங்க. போய் லோன் சாங்ஷன் ஆனா தானே கார்மெண்ட்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஏமாணிக்கம் அம்மா, தாமரை இன்னைக்கு தான் முதல் நாள் ஆபீஸுக்கு போயிருக்கா. சரி, அவ கூட நீயும் போயிருக்கலாம்ல. பாவம் புள்ளத்தாச்சி என்ன கஷ்டப்படுறாளோ. அம்மா, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா. ஓ
அப்படியா? ஏ ரேகா, ஆ? நீ போய் சாப்பிடுறதுக்கெல்லாம் எடுத்து வை. ம், பாவம் சரி. பிள்ளைத்தாச்சி பொண்ணு பசியோட வருவா. போ எடுத்து வை. ஆ. அக்கா அக்கா, உனக்கு கௌரி ஞாபகமே வரது இல்லையா? மறந்தா தானடா ஞாபகம் வர்றதுக்கு. அக்கா, உன்னதான் கேக்குறேன். ஆ? அ, வாமா. ஏம்மா, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லத்தா, போனதுல ஒரே ஒரு விஷயம்தான். கௌரியும் செந்திலும் அங்க வந்திருந்தாங்க. பொறுப்பில்லைன்னு சொன்னல, போயிருக்காங்கல்ல. அவங்க எதுக்காகமா அங்க வந்திருந்தாங்க? என்னக்கா இப்படி கேக்குற? நீ கொஞ்சம் பேசாம உட்காரு. அவங்க ஆளுங்களுக்கு சம்பளம் போடவோ மில்ல வேலை பாக்குறதுக்கோ அங்க வரலத்த. கூடவே கிரிஜாவும் வந்திருந்தா. கிரிஜாவா? அவளுக்கு அங்க எந்த வேலையுமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இல்லத்த, இன்னைக்கு அவங்களோட வேலையா தான் வந்திருந்தாங்க. கிரிஜா ஏதோ கவர்மெண்ட் ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளாம். அதோட பேங்க் லோனுக்கு நம்ம கம்பெனி ஷூரிட்டி தேவைப்படுதா. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக செந்திலும் கௌரியும் வந்திருந்தாங்க. கிரிஜாவுக்காகவா? சரி சரி, செஞ்சுட்டு போகட்டும். அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ உதவிகள் பண்றதா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவங்க எதுக்காகவுமே இங்க வந்து நின்னதில்லை. மாமியார் வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் உதவுறதுனா ஆளா போய் நிக்கிற என் தம்பி ஏன் விஷயம் நான் மட்டும் ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.